பாட்டி கல் எல்லாமே வருது. கல் இது ஹாஸ்பிட்டல் சீட்டு அதாவது எல்லாம் சொல்லிட்டேன். ஒன்றிலாம் நான் பால் காய்ச்ச மாட்டேன். வந்து நீ தான் பால் காய்ச்சி பெத்த தாய் மாதிரி நடத்தி வைக்கணும். நீ தான் வந்து காய்ச்சணும். சரி, இந்த வீட்டை போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். சேதமடைந்த குடிசைக்குள் ஆதரவற்ற முதுமை தாய் பார்த்து இரக்கம் கொண்ட உள்ளங்கள் கட்டி தந்த புது வீடு. ஒன்றிலாம் நான் பால் காய்ச்ச மாட்டேன். வந்து நீ தான் பால் காய்ச்சி பெத்த தாய் மாதிரி நடத்தி வைக்கணும். நீ தான் வந்து காய்ச்சணும். சரி, வாழைமரம் தழைக்க வாழ்ந்து செழிக்கணும் ஐயா என உதவியோருக்கு வாழ்த்து கூறிய தருணம். திண்டுக்கல் மாவட்டம் கம்பிள்ளியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட காட்டுப்பட்டியில் வசித்து வருபவர் 75 வயதான மூதாட்டி பார்வதி. கணவர் இறந்து பல ஆண்டுகளாகி ஆதரவின்றி மிகவும் ஏழ்மையான நிலையில் வசித்து வருகிறார். மிகவும் சிதிலமடைந்த ஆபத்தான நிலையில் இருந்த அவரது குடிசை வீட்டில் அந்த முதிய தாய் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்த தனியார் அறக்கட்டளை மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்று கூடி புதிய வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். வீட்டின் திறப்பு விழாவில் மருத்துவர்கள் அமலாதேவி, செல்வராணி ஆகியோர் கலந்து கொண்டு வீட்டினை திறந்து வைத்து அந்த ஏழை தாய்க்கு இறங்கிய சமூக ஆர்வலர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். மேலும் அந்த மூதாட்டிக்கு 6 மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், படுக்கை விரிப்புகள், சோலார் லைட், சேலை, பாத்திரங்களும் வழங்கப்பட்டன. வணக்கம். என்னோட பேர் பிரேம்குமார். நான் பசியில்லா உருவாக்கும்ன்ற ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு இருக்கேன். தொடர்ந்து ஆதரவற்ற மக்களுக்கு உணவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வயசான தாத்தா பாட்டிங்க எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கம்பிளியம்பட்டி கிராமம் காட்டுப்பட்டின்ற ஒரு இடத்துல இந்த பாட்டிக்கு பார்வதி பாட்டிக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இது சில நண்பர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டி கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களோட சூழல் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் போய் நேரில் போய் பார்க்குறப்ப தான் நான் பார்த்தேன், உண்மையாகவே அந்த பாட்டி ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மழை காலங்கள் எல்லாம் உள்ள பாம்பு வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, உள்ளே வந்திருக்குன்னு வேற சொன்னாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டாங்க. சரி, இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் ஒரு 9 வீடு இது வரைக்கும் நான் கட்டி கொடுத்துருக்கேன். இது ஒரு 10வது வீடாக இந்த பாட்டிக்கு இன்னைக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக ஆதரவற்ற மக்களுக்கெல்லாம் எங்களால் என்ன உதவிகள் பண்ண முடியுமோ அதை நாங்கள் இந்த பசியில்லா தேசம் உருவாக்கும் அறக்கட்டளை மூலியமாக தொடர்ந்து நாங்கள் பண்ணுவோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் மட்டும் இது முடியலை. இது சில நல்ல உள்ளங்கள், அதாவது குறிப்பாக சித்ரான்னு ஒரு மேடம் இருக்காங்க, ஸோ அவங்களோட பெரிய ஒரு உதவியோட தான் இந்த வீட்டை நாங்கள் கட்டி முடிச்சிருக்கோம். இனி வரும் காலங்களையும் தொடர்ந்து யாரெல்லாம் ஆதரவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்விக்காக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், உறைவிடமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்தெந்த உதவியெல்லாம் தேவைப்படுதோ அந்த உதவியெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக எங்களோட அமைப்புலேருந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் பாட்டிக்கு பெட் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு 6 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமாவும் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். குறிப்பாக சோலார் லைட், வீட்டில் கரண்ட் கிடையாது, நான் சீக்கிரம் அந்த கரண்ட் இழுத்து கொடுக்க என்ன வழியோ நான் அதை பார்ப்பேன். அது வரைக்கும் பாட்டி வெளிச்சத்தில் வாழ்றதுக்காக நாங்கள் சோலார் லைட் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து எங்களால் என்ன உதவிகள் பண்ண முடியுமோ அந்த உதவிகளாக நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம்.